ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். எங்களுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பார்க்க போகிறோங்க. அதாவது ராசி அடிப்படையில் தான் பலன்களை சொல்லிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இதில் லக்ன அடிப்படையில் பலனை சொல்ல போகிறோம். 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு அதிசாரம் பெறுவதால் எந்தெந்த லக்னத்திற்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு லக்னமாக பார்க்கலாம். மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க. இந்த மேஷ லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு குரு என்னென்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்து இப்போ 4ஆம் இடம் கடகம் சென்று அதிசார பயிற்சி என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது. அதாவதுங்க 9ங்கிறது பாக்கியஸ்தானம், 12 என்பது செலவினங்களை தரக்கூடியது. அதே நேரத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடியது. வெளிநாடு போகிறதுனா போகலாம். செலவினங்களை தரக்கூடிய இடமும் 12ஆம் இடம் தான். அயன சயன போகணும்னு கூட சொல்லுவாங்க. அதுவும் சிறப்பான இடம். இப்போ இந்த அதிபதி மேஷத்தின் 9, 12க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சம் பெற்று பலனை தருகிறார் என்று சொன்னால், இப்போ 4ஆம் இடம் சிறப்பாயிடுது. ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட குரு உச்சமாக இருக்கிறார் 4ஆம் இடத்துல. அப்படின்னா மாத்திருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கிற பிள்ளைங்க வெளிநாடு கூட போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கான்னு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் உங்களுடைய நீண்ட நாள் அபிலாஷைகள், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், ஃப்ளாட்டு வாங்கணும், இல்லை காலி மலை ஒன்று வாங்கணும், இப்படி உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த 4ஆம் இடம் என்பது பாக்கியாதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருன்னா அப்போது பாக்கியமாக எல்லாமே நடக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள், அதையே முழு நேர தொழிலாக செய்கிறாங்க இல்லையா, வாகனங்களை வச்சு ஆட்டோ ஓட்டுறாங்க, கால் டாக்ஸி ஓட்டுறாங்க. அப்படி முழு நேர வேலையாக வச்சு செய்யக்கூடிய அன்பர்கள், பொழப்பாக வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். இதில் குரு பார்வை கோடி நன்மை. இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஒரு அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்த போய் குரு பார்க்குறார் அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். நல்ல கைடு கிடைச்சி நல்ல படிப்பு, நல்லா சந்தோஷமாக படிக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், கடன்கள், தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு கடன்கள் இருக்கும். அந்த கடன்கள்லாம் சேரும். நீங்களே அதிசயப்படுவீங்க. வாரிசு இல்லாத குடும்பங்கள் உங்களை வாரிசாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கும். 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ கடன் காட்சிகள் இருந்தாலும் கூட அதை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இந்த குரு அதிசாரம் பெறுவதால் தொழில் மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு
தொழில் புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் பண்ணலாம், இல்லை உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது ஏற்கனவே நான் தொழில் பண்ணிகிட்ருக்கிறேங்க எப்படிங்க இருக்கும், சூப்பராக பண்ணுவீங்க. நல்ல வாடிக்கையாளர்களை பெற்று நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். இந்த மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 10ஆம் இடம் தொழில் வளர்ச்சிங்க, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்ட ஒரு வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ 12ஆம் இடம் அயன சயன போகம், நல்ல திருப்திகரமாக வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டுமல்ல, அந்நிய தேசம் போய் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இது உயர்கல்விக்காக போகலாம், அல்லது உத்தியோகத்துக்காக போகலாம், சொந்த தொழிலுக்காக செல்லலாம். எதற்காக சென்றாலும் சாதிக்கும் நேரம் இது. இந்த குரு அதிசாரம் பெறுவது இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம். ஏன்னா பாக்கியாதிபதி உச்சம் பெறுவது என்பது ஒரு பாக்கியமான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. எந்த தசாபுத்தி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் அது சரியாக இருக்கும் பட்சத்தில் இதுவும் நல்ல பால் நழுது பழம் நழுவி பால் விழுந்த கதையாக ரெட்டிப்பு பலனை பெறுவீர்கள். தசாபுத்தி சுமாராக இருந்தாலும் கூட இந்த குரு பார்வை, குருவனுடைய பாக்கியாதிபதி உச்சம் பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு. செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள், பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, வீடு கட்ட, வீடு வாங்க, இப்படி நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் குரு உச்சமாக பாக்கியாதிபதி உச்சமாக இருக்கிறார்னா வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு அதிசாரம் பெறுவது ஒரு பாக்கியமான செயல், பாக்கியமான சூழல், நன்மையே நடக்கும். 90 விழுக்காடு நன்மைகள் நடக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. வாழ்க வளமுடன்.